இங்க ஒருத்தர் வேலை செய்யும் போது யதார்த்தமா ஒரு கல்லை எடுத்து என்ன மெட்டீரியல்ல அதை செஞ்சிருக்காங்கன்னு பாக்குறாரு. அதோட விலையை கேட்டதுக்கு அப்புறம் இவருக்கு ஒரு ஐடியா வருது. அதனால அன்னைக்கு நைட்டே வீட்டுக்கு போனதும் கொஞ்சம் மெட்டீரியலை கலந்து ஒரு கல்லை செஞ்சு பாக்குறாரு. ஏன்னா இவர் வேலை செய்யற இடத்துல இருக்க கல் எல்லாமே வேற ஒரு ஊர்ல இருந்து எடுத்துட்டு வராங்க. அதனால அதுக்கான காசும் அதிகமா இருக்கு. சப்போஸ் இவரோட ஐடியா சக்சஸ் ஆயிடுச்சுன்னா இவரால அதை விட ஸ்ட்ராங்கான கல்ல ஒரு $5 குறைவா தர முடியும். மறுநாள் அந்த கல்லையும் இவர் செஞ்சார் இல்லையா, அந்த கல்லையும் கொண்டு போய் சேர்மன் கிட்ட கொடுத்து இதுல எந்த கல் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்றாரு. அவரும் செக் பண்ணி பார்த்துட்டு ஸ்ட்ராங்கா இருக்க ஒரு கல்லை கண்டுபிடிச்சாரு. அது வேற யாரும் இல்லைங்க, ஹீரோ கண்டுபிடிச்ச அந்த கல்லு தான். அதுவும் இல்லாம அந்த கல் ஸ்ட்ராங்காகவும் இருக்கு. இவரால அந்த கல்லை பழைய கல்லை விட $5 கம்மியாவே இதை குவாலிட்டியாகவும் கொடுக்க முடியும்னு சொல்றாரு. அடுத்த நாள் பார்த்தா ஏற்கனவே அவங்க வாங்குற இடத்துல இருந்து வேலை பார்க்குற இடத்துக்கு கல் வராம வேலை பாதியிலேயே நிக்குது. அதனால ஹீரோ கிட்ட 5 நாள்ல 50,000 கல் வேணும். ஆனா இவரால ஒரு நாளைக்கு 1000 கல் மட்டும்தான் செய்ய முடியும். ஏன்னா இவர் தனியால அவர் கையாலே அதை செய்யணும். இருந்தாலும் இந்த வாய்ப்பை விட்டுட்டா வேற வாய்ப்பு நமக்கு கிடைக்காதுன்னு ஓகே சொல்லிடுறாரு. அவரும் சொன்ன கல்ல 5 நாள்ல வரலன்னா ஆர்டரை கேன்சல் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்ப அந்த ஆர்டரை முடிக்கிறதுக்காகவே இவர் கூட வேலை செய்யறவங்கள கூட்டிட்டு போய் ராத்திரி பகலுமா ஓய்வு இல்லாம கடுமையா வேலை செஞ்சு அவர் கேட்ட ஆர்டரை சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறாரு. அதுல நிறைய காசு கிடைச்சதும் அதை வச்சு கல் செய்யற மிஷினை வாங்கி இவரோட ஃப்ரெண்ட்ஸையும் வேலைக்கு சேர்த்து ஒரு ஃபேக்டரியாவே உருவாக்கி ஒரு பெரிய பிசினஸ் மேனாவும் ஆயிடுவாரு.